நீதிக்காக சாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏன் காலதாமதம் செய்ய வேண்டும் இருக்கும் உதயாநிதி முடிசூட்ட வேண்டும் என்பதற்காக பிரதமரும் தமிழக முதல்வர் இருவரும் சேர்ந்து செயல்பட்டுள்ளார். நேற்று அறிவித்த சாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 நடைபெறும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதில் இருந்து என்ன தெரிகிறது? ஏன் இவ்வளவு காலதாமதம்? 2026 தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் திமுக தோற்றுவிடக்கூடாது என்பதற்காக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒரு வருடம் தள்ளி வைத்துள்ளார்கள். முன்கூட்டியாக நடந்தால் திமுக படுதோல்வி அடையும். அதற்காகவே சமீபத்தில் டெல்லி சென்ற நம்ம முதல்வர் பிரதமரிடம் இதை கோரிக்கையாக வைத்ததாக தகவல்கள் தருகின்றன. இன்னொரு கூடுதல் தகவல், மத்திய அரசை எதிர்த்து பேசி வந்த உதயாநிதி இப்போது வாய்ப்பூட்டு போடப்பட்டுள்ளது. உதயாநிதிக்கு இப்போ எதாவது பேசுகிறாரா? இன்னுமே பேச மாட்டாரு. ஒரு வேளை 26க்கு முன்னாடி இந்த சாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்திருந்தால் 2026 தேர்தலில் திமுக படுந்தோல்வி அடைந்திருக்கும். எப்படி என்றால், சாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது தமிழ்நாட்டில் இவர்கள் இவ்வளவு சதவீதத்தினர், இந்த ஜாதி இவ்வளவு சதவீதத்தினர் என்று அறிவித்து விடுவார்கள். அப்பொழுது 2% குறைவாக உள்ள இசை வேளாளருக்கு எதுக்கு இத்தனை அதிகாரம் என்று பக்கத்து ஜாதியார் கேட்பான். திமுகவில் உள்ள பெருந்தலைகள்லாம் கேட்க ஆரம்பிச்சிடும். இது லோக்கல் வாரியா, அதாவது மாவட்ட வாரியா போகும் இந்த பிரச்சனை. இதற்காகவே நம்ம முதல்வரும் பிரதமரும் சேர்ந்து இதை தள்ளி வைத்துள்ளார்கள். இதற்கு 2027 தள்ளி வைத்ததற்கு நம்ம முதல்வர் கண்டனம் தெரிவிக்கிறார். அதான் டபுள் கேம் அடிக்கிறார். அங்கேயும் போய் ஒரு ஆப்பா விட்டு வந்துட்டாரு, இங்க பெரிய ஆப்பா விடுறாரு. மக்களே, இதுதான். எடப்பாடி அவர்களே புரிந்து கொள்ளுங்கள். திமுகவிற்கும் பாஜகவிற்கும் மிகப்பெரிய ரகசிய உறவு, கள்ள உறவுன்னே வச்சுக்கையா, ஏதோ ஒன்று இருக்கிறது. இப்போ புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.